நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதான் இன்னைக்கு நம்ம உங்களுக்கே தெரியும் எதை பற்றி பேச போறோம். ஏன்னா ராமேஸ்வரம் போனதுனால அங்க இருக்க மக்கள் யாரு, வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னா, பாண்டியர்கள் அங்க இருக்கிறாங்க. பாண்டியர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு யாரால பிரச்சனைனா, இலங்கை அரசனால பிரச்சனை. அப்போ பாண்டியர்களுக்கு உதவியாக நிறைய சோழர் படைகள் அங்க தங்கி உதவி செஞ்சாங்க. அப்படி தங்கினவர்களே நாளடைவில் பூர்வக்குடியா அங்க மாறுறாங்க. இதுதான் அந்த மக்கள். அப்போ நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமய நம்பிக்கைகள்ல இந்த ராமநாத சாமி கோவில், இந்த ராமர் வரலாறு, இது எல்லாமே பின்னி பிணைந்தது தான் அந்த நம்பிக்கை. இந்த ராமநாத சாமி கோவில்ல கிட்டத்தட்ட புனித நீர் நம்ம மேல பட்டா நம்ம பாவம் போறதாக அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. அதுக்கப்புறம் உணவுன்னு பார்த்தீங்கன்னா, மீன் உணவு சிறந்த உணவு. அதுக்கப்புறம் நம்பிக்கையில சாமி பற்றி சொன்னா பேய் பற்றி சொல்லி தானே ஆகணும். இது நான் அண்மையில பார்த்தது. அந்த தனுஷ்கோடி புயல் பாதிக்கப்பட்ட அந்த ஊர், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இறந்தவர்கள் இரவு 7 மணிக்கு மேல ஏதோ அகோர சத்தம் போடுறதாக ஒரு பேய் நம்பிக்கையும் இருக்குது. அது தனி நபர் நம்பிக்கை, எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஆனாலும் இன்னும் அந்த இடம் நீல நிற கடலோடு, ரொம்ப அழகா ஒரு நல்ல மீன் உணவோடு, நல்ல ஒரு இறை நம்பிக்கையோடு ஒரு புனித தலமாக ராமேஸ்வரம் இருக்கிறது. அங்க வரக்கூடிய பல லட்சம் மக்களே அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ராமேஸ்வரம் மிகவும் அழகு. அங்க நான் சாப்பிட்ட விஷயத்துல, ஒரு அதிகாலையில ஒரு டீ கடையில ஒரு இனிப்பு போண்டா சாப்பிட்டதுனால மறக்க முடியாது. தனுஷ்கோடியில சாப்பிட்ட அந்த மீன் குழம்பு